செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இசிஐஎல். இது என்னடா இசிஐஎல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனம் தாங்க இது. ஓகேங்களா? இதுவுமே வந்து ஒரு மினி ரத்னா கம்பெனி. ஓகேங்களா? இது மோஸ்ட்லி லைக் நம்மளோட டிஜிட்டல் கம்ப்யூட்டரு, அப்புறம் ஓட்டு போடுவோம் இல்லையா, அந்த ஒரு மிஷினு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம் சொல்லுவாங்களே அது, அதுக்கப்புறம் எர்த் ஸ்டேஷன்ஸு, லாஜிக்கல் கண்ட்ரோலர்ஸ், இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 9 மாதத்துக்கு எடுக்கிறாங்க. இப்போதைக்கு 9 மாதத்துக்கு. ஓகேங்களா? அப்புறம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 4 வருஷம் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது வேலையில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் எங்கேடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹைதராபாத்தில் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, எத்தனை போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 160 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ப்ரைமரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். அதில் 60% மார்க் வாங்கியிருக்கணும். சரிப்பா, என்ன பிரான்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இசிஇ, இடிசி, இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸு, ட்ரிபிள் இ, எலக்ட்ரிக்கல், சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல். ஓகேங்களா? இதில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வருஷம் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு அப்ரெண்டிஸாக வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக இது வந்து இவிஎம்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான், ஓட்டிங் மிஷினில் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? பேசிக் நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில் அப்படின்றது மட்டும் தான் எதிர்பார்ப்பு, வேறு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷனு, இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷனு, ரிப்பேரு, மெயின்டெனன்ஸு, மார்க்கெட்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே எல்லாம் அசோசியேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் டைப் தான் இது. சரி, இது போக லைக் 1 இயர்க்கான கான்ட்ராக்ட் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரைமரி கிரைட்டீரியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி, இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் மாதத்தில் 25,000, 2வது மாதத்தில் 28,000, 3வது 4வது வருஷங்க. முதல் வருஷத்தில் 25,000, அப்புறம் 2வது வருஷத்தில் மாதம் உங்களுக்கு 28,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வது வருஷத்தில் மாதம் 31,000, 4வது வருஷத்துலேயே மாதம் 36,000 கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதிகபட்ச வயது இப்போதைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறச்சே 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. நீங்கள் வந்து பெய்டு லீவ்ஸ் உங்களுக்கு இருக்கும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும், கம்பெனி பிஎஃப் அவைல் பண்ணியிருப்பாங்க, டிஏ கொடுத்துருவோம், இது எல்லாமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்களே கவர்மெண்ட்ஸ் வந்து, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் ஆகும், ரிலாக்ஸேஷன் ஆஃப் மார்க்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 35, பிடபிள்யூபிடி அப்படின்ற மாதிரி கேண்டிடேட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷம், அதாவது 40 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 16/9/2025 ஓப்பன் ஆகும். கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22/9/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 22ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? அது போக ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண முடியும். ஓகே, அது போக க்ரைட்டீரியா என்ன, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ரேஷியோ வந்து 1:4 அப்படின்ற மாதிரி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ, அதுக்கப்புறம் 10th எடுத்த மார்க்கும் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக கேண்டிடேட்ஸ்கெல்லாம் முடிஞ்ச பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன், பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் அப்படின்ற மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.